கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல நிறைய நீங்க காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள காரியத்தை நிறைய யோசிப்போம். ஏன்னா எல்லாரும் மனுஷன் தானே, நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த பூமியிலே நம்ம வாழ்ற கொஞ்ச நாள்ல நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிந்து நம்மள்கிட்ட பேசுவார். பேதுருடைய சிந்தனைக்குள்ளே, பேதுருடைய இதயத்துக்குள்ளே சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டார். சீசர் தான் இடம் கொடுத்துட்டார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அதுல எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, வசனம் ஃபுல்லாவே முக்கியமான பாயிண்ட் தான். பேதுருவை நோக்கி சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு, எனக்கு பின்னாடி போ, எனக்கு பின்னாடி போ, எனக்கு பின்னாடி போ, நீ போ சாத்தானே அப்படிங்கிற அங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ற, சாத்தானே. நிறைய குடும்பத்திலே எது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா பார்க்கும்போது, ஏதாவது ஒரு காரியத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்துருவாங்க. இடம் கொடுத்துட்டு அப்புறம் நைட் நேரத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இதே வேலையா போச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. செல்போன்ல உட்காந்து ஒரே தடவிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன் அப்படியே கையில எப்படி வச்சுக்கிட்டு தடவிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும், நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? நான் சொல்ற சரிதானே? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. பிரதர், உங்க யூடியூப் சேனல் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படிலாம் சொல்றதெல்லாம் சரிதான். நம்ம கையில எவ்வளவு நேரம் செல்போனை பார்க்கிறோம்? எவ்வளவு நேரம் எந்தெந்த காரியத்துல அடிமையா இருக்கிறோம்? உண்மையிலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா, இல்ல மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா? என் வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டுல எனக்கு கஷ்டம் இருக்கு, என் வீட்டுல எனக்கு கடன் இருக்கு, எப்ப பார்த்தாலும் புலம்புறோமே. நம்ம எதை யோசிச்சுட்டு இருக்கிறோம்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை நம்ம யோசிக்கிறோமா, தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு கேள்விதான். இன்னைக்கு செய்தி ஃபுல்லா கேள்வியாக தான் இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறது, அவன் தந்திரமா உள்ள வந்துடுவான், அவன் ஏமாத்துவான், அவன் வஞ்சிப்பான். அப்புறம் எனக்கு எல்லாம் போச்சு உட்காந்துட்டு நைட் நேரத்தில் உட்காந்து ஒன்று உட்காந்து அழுறது, இல்லை படுத்து கிடந்து கட்டில் அந்த தலைவாணி ஃபுல்லா நனைஞ்சிரும் உட்காந்து அழுறது. ஏன் தேவனோட சமூகத்துல அழ வேண்டிதானே? அவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து அழ வேண்டிதானே? பிரச்சனையாவது மாறும்ல, போராட்டமாவது குறையும்ல, குடும்பத்துல பிரச்சனையாவது மாறும்ல. அதெல்லாம் விட்டாச்சு. ஒரே செல்போன் தான்.
சில செய்திகள் கேட்கும்போது கடினமா தான் இருக்கும். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் அங்க தேவ பிரசன்னம், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க, தேவ கிருபையினால நிரப்பப்பட்டிருப்பாங்க, தேவனுடைய வார்த்தை இதயத்துக்குள்ள இருக்கும், தேவனால் நடத்தப்பட்டு இருப்பாங்க, தேவனுக்குள்ளாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது உலகத்துடைய நிறைய காரியங்களுக்குள்ள சிக்கி கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாங்க. உங்களுக்கு இந்த செய்தி புரியல அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. 2 தடவை 3 தடவை கேளுங்க. அப்பதான் வீட்டோட பிரச்சனை மாறும். சின்ன மெசேஜ் தான் பேச போறேன். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா? அந்த ஒரு கேள்விதான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை, சம்பூர்ணம், பரிபூரணம், திருப்தி, பழுகி பெருக பண்ணுவார். இதெல்லாம் எதுக்குள்ள வச்சிருக்காரு? தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கும் போது. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது முடிவு மரணம், பயம், தற்கொலை எண்ணங்கள், போராட்டம், பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்வாங்க. இரவு நேரத்திலே 2 கேள்வி. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம் என்றால் உங்க வீட்டுல இயேசு இருப்பார். உங்க வீட்டுல இயேசு இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க அது உங்க கையில இருக்கு. இல்ல பிரதர், நீங்க சொன்னது போல நாங்க உட்கார்ந்து ஒரே குழம்பிட்டு இருக்கோம், நாங்க தேவனுக்கு ஏற்றவையெல்லாம் நாங்க யோசிக்கல, எங்க வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புலம்புல மாத்திக்கோங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. சும்மா இருக்கிறீங்களா, கையில பைபிள் எடுங்க, வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க, துதிங்க. உங்களுடைய பிளானை மாத்துங்க. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்ட் முக்கியம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் அந்த இடத்துல பேதுருவை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வாரா அப்படின்னா கடிந்து கொள்வார். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் கடிந்து கொள்வார். இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்கும் போதே நிறைய இருதயத்துக்குள்ள கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சில குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. ஆமா பிரதர், நீங்க சொன்னது போல தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்க சிந்திக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு, திட்டமா பேசிட்டு இருக்காரு. அதனால மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்துருந்தீங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை யோசித்தால் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பீங்க. இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. அப்பா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. தேவனுக்கு ஏற்றவைகளை மட்டும்தான்ப்பா நான் சிந்திக்கணும். என் குடும்பத்துல நீங்க பார்த்துக்கோங்கப்பா. அப்படி கேட்பீங்களா? அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, என்ன நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அது போதும்பா. 1000 கோடி இருந்தாலும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் லாபம் என்ன? எங்களுக்கு அது வேண்டாம்ப்பா. நாங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஒரு இருதயம் தாங்க, ஒரு சிந்தனை தாங்க, கிருபை தாங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய தேவ கிருபையினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய தேவ கிருபையினாலே, தேவ ஆவியினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இரவு நேரத்திலே
பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் மாறட்டும். தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை ஜெபிக்கும் போது பரலோக வாசல் திறந்திருக்கணும், வானம் திறக்கப்பட்டிருக்கணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, நெருக்கப்பட்ட நிலைமையில, குறுகி போன நிலைமையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, ஏமாற்றத்திலே, தற்கொலை எண்ணங்களோடு, மரண பயத்தோடு, வாழ்வதா சாவதா என்று எந்த குடும்பத்துக்குள்ளே போராடி புலம்பி அழுது கொண்டிருக்கிறாங்களோ, அந்த எல்லா சிந்தனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சிந்தனைகளை போராடி எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆனந்த தைலத்தினாலே உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். உங்க பிள்ளைகள் நிரம்பி வழியில பாத்திரமா மாறணும். நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா மாத்துங்க. கர்த்தருடைய வருகையில மறுரூபம், அந்த கிருபை எங்களுக்கு வேணும். மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும். புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கணும். ஆயத்தப்படுத்துங்க. தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா சுத்திகரிங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுத்திகரித்து காக்கப்படட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும். தேவ கிருபை உங்க பிள்ளைகளுக்கு அதிகமா பெருகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் தேவ ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. தண்ணி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கட்டும். நைட் நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கிருபை செய்யுங்க. குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கற்பதன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமறிஞ்சு ஆசிரியங்க. மாசமா இருக்குங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்புறாங்க. பரம வைத்தியர் கூட இருந்து தாயம் பிள்ளையமா மீட்டெடுங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. கெஞ்சி கேட்குறோம்ப்பா. சாட்சி சொல்ல அப்பா. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தடைகளை நீக்கித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. தவறான தொடர்பு, தவறான பழக்கவழக்கங்கள், சத்துருடைய கிரியைகள் எங்கெங்க அகப்பட்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா கிரியிலும் வேரோட சுட்டெரிக்க விடட்டும். ஏற்ற மனவாளன் ஏற்ற மனவாட்டியை தந்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நைட் நேரத்திலே குடும்பமாக சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும். நீங்க வந்தா சமாதானம், ஜீவ ஒளி, மகிமையின் ஆவி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது எங்க வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய ஆவியான இறங்கி வாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. நீங்க வந்தா விடுதலை, நீங்க வந்தா ஆரோக்கியம், நீங்க வந்தா சுகம், நீங்க வந்தா பலன், நீங்க வந்தா பரிபூர்ணம், நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா இன்பமான தூக்கம். எங்க வீட்டுக்குள்ள வாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டிலே நைட் டிராவலிங்ல இருக்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் மட்டும்தான். முன்னும் பின்னுமா தேவ தூரம் நிப்பாட்டுங்க. தேவ ஆவியினாலே நடத்துங்க. தேவ கிருபையினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல கண்ணீரோடு தரப்புல நிக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தழும்புகளால சுகமானிகள் என்று சொல்கிறது. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் எங்களுடைய பலவீனத்தை சிலுவையில சுமந்தவரே உங்களுடைய தழும்புகளால சுகமாக்கி தாங்க.
எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவரே, மன்னித்து குணமாக்குறவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துவங்க. தேவன் அருளிய அப்பம் ஊழியத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு எல்லா தேசத்துக்குள்ளையும் சுவிசேஷம் அறிவிக்க திறந்த வாசலை எங்களுக்கு தாங்க. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தின் வரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் எல்லாரும் காணப்படணும். கர்த்தர் கிருபை செய்ய குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தத்தினால் நிரப்பி தேவ ஆவியினால் நிரப்பி மகிமையின் ஆவியினால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் கிருபையின் ஆவியினால் நிரப்பி உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிக அளவில் நம்முடைய சமூகத்திலே கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்ய இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளே உடைய கரத்தில் விழும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தினாலே, தேவ கிருபையினாலே நிரப்பி ஆசிர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்திலே சில குடும்பத்திலே விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்களே பொறுப்படுத்துவங்க. அடியேனே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்தினோம். அதிகால வெளியில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபைத்தாங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிஷமாவது என் பேர் ரவிராஜ், தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியம் இன்னும் எல்லா தேசத்துலையும் அறிவிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஷெட்டு கொண்டு சொல்லி யோசித்தோம். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.